வணக்கம் நண்பர்களே. இது ஒரு கதை இல்ல, இது ஒரு உண்மை, ஒரு உணர்வு, ஒரு வாழ்க்கை பாடம். இப்போ நாம் வாழ்ற உலகத்துல டென்ஷன், ப்ராப்ளம்ஸ், பிட்ரேயல் எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா? ஆனா 1000 வருடங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு உலகம் இருந்துச்சு. அந்த உலகத்துல ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஒரு ராஜா மாதிரி வாழலாம். ஆனா அவன் தேர்வு பண்ணது தர்மம். அவன்தான் ராமன். இப்போ நம்ம அயோத்தின்னு சொன்னா ஒரு பழமையான நகரம் நினைவுக்கு வரும். ஆனா ஒரு நாள் அது ஒரு கனவு நகரம். சந்தோஷம், அமைதி, மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா வாழ்ந்த இடம். அந்த நகரத்துக்கு ராஜா தசரதன். அவருக்கு 3 மனைவிகள். ஆனா ஒரு வருத்தம், எனக்கு ஒரு குழந்தை கூட இல்ல. பல வருட பிரார்த்தனைக்கு பிறகு ஒரு நாள் அந்த அரண்மனை முழுக்க சந்தோஷம் வெடிச்சது. 4 மகன்கள் பிறந்தாங்க. அதில் பெரியவன் ராமன். ராமன் ஒரு சாதாரண இளவரசன் இல்ல. அவன் பேசுற வார்த்தை, செய்யற செயல் எல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். மக்களுக்கு அவன் மீது அன்பு, எதிரிகளுக்கும் அவன் மீது மரியாதை. அவன் ஒரு வார்த்தை சொன்னா அது முடிவு. அந்த அளவுக்கு நேர்மை, அந்த அளவுக்கு தர்மம். ஒரு நாள் ராமன் ராஜாவாக போறான்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அயோத்தி முழுக்க கொண்டாட்டம். ஆனா வாழ்க்கையில ட்விஸ்ட் இல்லாம இருக்குமா? தசரதனோட மனைவி கைகேயி, அவள் மனசுல ஒரு விஷம். என் மகன் பரதன் தான் ராஜா ஆகணும். ராமன் 14 வருடம் வனவாசம் போகணும். ஒரு தந்தை என்ன செய்ய முடியும்? அவன் கொடுத்த வாக்க காப்பாத்தணும். அந்த தருணம் ராமன் என்ன சொன்னான் தெரியுமா? அப்பா, நீங்க சொன்னது தர்மம், நான் போகிறேன். ராமன் மட்டும் போகவில்லை. அவனோட உயிர் சீதை, அவனோட சகோதரன் லக்ஷ்மணன், 3 பேரும் காட்டுக்குள் போனாங்க. அரண்மனை வாழ்க்கையை விட்டுட்டு சாதாரண வாழ்க்கை. ஆனா சந்தோஷம் இருந்தது. ஏன்னா அவர்கள் ஒன்றாக இருந்தாங்க. ஆனா கெட்ட நேரம் வந்தா வார்னிங் கொடுக்காது. ஒரு நாள் ராவணன் ஒரு வஞ்சகத்தோட வந்தான். சீதைய கடத்திட்டு போயிட்டான். அந்த ராமனோட உலகமே உடைந்தது. சீதா என்று அழைத்தான். ஆனா பதில் இல்லை. அந்த நேரத்தில் வந்தான் ஒரு வீரன், ஒரு பக்தன், ஒரு நண்பன். அவன்தான் அனுமன். ரகுநந்தன ரகு ரகுநந்தன ரகுவர் சேவன ரகுபதி சாயன. அவன் சொன்னான், நான் உங்களுக்கு உதவ வர்றேன். சீதை தாயை கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா வரலாறு. ஒரே குதிப்பில் கடலை தாண்டி இலங்கைக்கு போனான். அங்க சீதைய கண்டான். அவளுக்கு நம்பிக்கை கொடுத்தான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய போர். ராமன் எதிராக ராவணன், நல்லது எதிராக கெட்டது. கடைசியில் தர்மம் தான் ஜெயிச்சது. ராவணன் விழுந்தான். சீதா மீண்டும் ராமனுடன் சேர்ந்தாள். 14 வருடம் முடிந்து ராமன் திரும்ப அயோத்திக்கு வந்தான். அந்த நாள் மக்கள் சந்தோஷத்துல அழுதாங்க. ராமன் ராஜாவானான். ஒரு நல்ல அரசாட்சி ஆரம்பமாச்சு. நண்பர்களே, இந்த கதை ஒரு பழைய கதை இல்ல, இது ஒரு பாடம். உண்மை இருந்தா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஜெயிக்கலாம். தர்மம் இருந்தா உலகமே உங்களை மதிக்கும். பொறுமை இருந்தா எல்லாம் சரியாகும். ராமன் மாதிரி வாழ முடியாதா? குறைந்தது அவன் மாதிரி சிந்திக்கலாம். நல்லது செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி நண்பர்களே. நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க.